ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஏசாயா 44:28. அப்போ இன்றைக்கு என்ன பிரியமானவன் சொல்வது, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து அதன்படி செய்யும்போது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லலாம். அப்போது கோரேசை குறித்து என்ன சொல்லப்படுது, கர்த்தர் தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து அதன்படி செய்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்களும் நானும் கோரேசை போல கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து அதன்படி செய்யும்போது கர்த்தர் நம்மேலும் பிரியமாக இருக்கிறாராம். கோரேஸ் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். பிறப்பதற்கு முன்பே அவன் பெயரிடப்பட்டார். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். ஆட்டிடையர்களால் வளர்க்கப்பட்டு பிறகு இராணுவத்தில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறினாராம். இவர் பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கர்த்தர் அவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறார். அவன் என் மேய்ப்பன் என்று இப்போது நம்ம வாசிக்க கேட்டோம். 44:28 ஏசாயா அன்போடு கூட சொல்கிறார். அவன் என் மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறார். அவன் யூதன் அல்ல, புறஜாதியான் தான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மேதியா பெர்சியா தேசங்களை எழுப்பினார். தரியு மேதியா ராஜ்யத்தையும் ராஜ்யத்தையும் கோரேசு பெர்சியா ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாகவும் எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் கட்டும்படியாகவும் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். 2 நாளாகமும் 36 வசனம் 22-23 வசனம் கடைசியில் வாசிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 22-23 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களையெல்லாம் எனக்கு தந்தர்லி ஆவியை ஏவினப்படினாலே அவரே சொல்கிறார். கர்த்தர் பூமியின் ராஜாக்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எருசலேம் அந்த கோரேசின் ஆவியை ஏவினவுடனே அவரே சொல்கிறார். கோரேசே, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் இது. பாருங்கள், அதே இது எஸ்ரா அடுத்தது பாருங்கள். எஸ்ரா 1:1-3 பார்த்தீங்கன்னா அதே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் இதே காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 4:3 எஸ்ரா 4:3 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். பார்த்தீங்களா எப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் ஏசாயா 44:28 நம்ம வாசித்ததன்படி என்ன பட்டிருக்கு, எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேசு ராஜா விசுவாச அறிக்கை செய்கிறார். அப்படியே எருசலேமில் பார்த்திங்கன்னா மதில்கள் கட்டப்படுவதற்கும் தேவாலயம் பட்டு எழும்புவதற்கும் தன்னால் ஆன உதவிகளை தாராளமாக செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 45:1 வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுக, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு அப்படின்னு சொல்கிறார். இதுக்காகவே அபிஷேகம் பண்ணி ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளையெல்லாம் கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். 4 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கவே உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நான் தான். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்துள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ரகசியங்களை, தேவ ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். பிறப்பதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர். நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பை உணர்ந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அந்த அழைத்தலை அறிந்து கர்த்தரிடம் நம்மை தாழ்த்தி அவர் அழைத்த நோக்கத்தை உணர்ந்து அவருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்மேலும் அவர் பிரியமாயிருக்கிறார். நம்மையும் அபிஷேகித்து கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அது மட்டும் இல்லை, அவருக்கு பிரியமாய் இருந்து அவருக்கு சாட்சியாய் வாழ நம்மை அபிஷேகித்து நம்மை ஒளிப்படத்துள்ள மறைவான ரகசியங்களை நமக்கு தானியேல் 6:28 தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாவின் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்படுது. அப்போ தானியேல் அந்த நாட்களிலே அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவரும் இருந்தாருன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவரோடு நம்மை அழைத்திருக்கா, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அழைத்து அறிந்திருக்கிறார். எனவே நாமும் அதை உணர்ந்து அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மேலும் பிரியமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர், அளவற்ற அன்பினால் பேர் சொல்லி அழைத்தீர். நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால் 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம் அன்பு எத்தனை பெரியது, அது நீளம், ஆழம், அகலம், உயரம் என்று அளவிட முடியாது என்று பக்தன் பாடுகிற ஆண்டவரே, அதுபோல நாங்களும் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டது எங்களை நீர் தூக்கி எடுத்த ஆண்டவரே, உமக்கென்று தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து கர்த்தாவே நாங்கள் உமக்காய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர். அப்படியாய் நீர் தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து உமக்காய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் 11 தேசத்தார். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9. இன்றைய கேள்வி, கர்த்தருடைய எப்படிப்பட்ட நாள் வரும் முன்னே எவைகள் எப்படி மாறும்? கர்த்தருடைய எப்படிப்பட்ட நாள் வரும் முன்னே எவைகள் எப்படி மாறும்?